ஹலோ எவ்ரிமன், குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு நம்ம ஏஜஸ் சாப்டர் வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு மட்டும் என்ன இருப்பான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் வந்து அப்லோடட் வீடியோவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம லைவாக இன்ட்ராக்டிவாக தான் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த ஏஜஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஓ ஏஜஸ்னா இவ்வளோ தானா அப்படிங்கிறத என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? ஸோ பிகாஸ் இது எதை பேஸ் பண்ண சாப்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஷியோ பேஸ் பண்ண சாப்டர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜஸ். இல்ல ஒரு சில விஷயத்த மட்டும் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் வந்து என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். விரும்பி நம்ம பண்ணக்கூடிய சாப்டர்ல ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏஜஸ். ஓகேவா? ஸோ நான் இது எதுக்கு எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 பாயிண்ட் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஏஜஸ் சால்வ் பண்ணதை என்ன பண்ணிக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? if the current age of age is x that n times the age of nx அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இப்ப அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்ப என்னோட ஏஜ் வந்து இப்ப 21 இருக்கு. எக்ஸுக்கு பதிலா இப்ப என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் 21 அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா n டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் n அப்படின்னா 3 டைம்ஸ் த ஏஜ் ஆஃப் எக்ஸ் வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணிடுவோம் நம்ம இன்ட்டு 3 போட்டு 63 சொல்லி சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ இருக்கிற இதுக்கு பதிலாக அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். என்னோட வேல்யூ 3, எக்ஸோட வேல்யூ 21, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 63. ஓகேவா? ஸோ அப்போ 5 டைம்ஸ்னா என்ன பண்ணணும் 5ஆல மல்டிப்ளை பண்ணணும். 7 டைம்ஸ்னா 7ஆல மல்டிப்ளை பண்ணணும். 100 டைம்ஸ்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கணும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுதான். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க if the current age is x இப்போதைக்கு தற்போதைய என்னுடைய வயது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா x then age n years later hence. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேர்டுமே ரொம்ப முக்கியமான வேர்டு. உங்களுக்கு துரத்தி என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்லேயும் வரும் மெயின்ஸ்லேயும் வரும். ஓகேவா? எனக்கு இப்போதைக்கு உள்ள ஏஜ் எக்ஸ் n இயர்ஸ்க்கு அப்புறம். ஓகேவா? அதாவது ஃபியூச்சரை பத்தி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பேசுறாங்க. லேட்டர் ஹென்ஸ்னா என்ன பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலங்கள். அப்புறம் என்ன பண்ணிடணும் பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ நான் அதே மாதிரி தான் எக்ஸோட ஏஜ 21 வச்சுக்கிறேன், என்னங்கிறத 5 வச்சுக்கிறேன். ஓகேவா? எக்ஸ வந்து 21. அப்ப எனக்கு இதுல கொண்டு சப்ஸ்டிட் பண்றேன் 5 years later or hence அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 21 பிளஸ் 5, அப்ப 2 கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கு 26. அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறம் அவனோட ஏஜ் என்ன இருக்கு 26 இருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணணும் சொல்ல வேண்டும். ஓகேவா? இதுல 7, 8, 10 வருஷம் அவங்க என்ன எத்தனை வருஷம் கொடுக்குறாங்களோ லேட்டர் ஹென்ஸ் வந்தா பிரசன்ட் ஏஜ்ல இருந்து மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆட் பண்ண வேண்டும். ஓகேவா? இப்ப அடுத்த பாயிண்ட் if the current age is x then age n years ago அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா முடிந்து போனதை பத்தி பேசுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்னோட வயசு 21. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எத்தனை வயசு அப்படின்னு சொல்றாங்களா அதை தூக்கிதான் நம்ம அப்படியே அப்ளை பண்ண போறோம். எக்ஸுக்கு பதிலா 21, எண்ணுக்கு பதிலா 5, அப்ப கழிச்சுன்னா என்னது 16. அப்ப இப்ப எண்ணுக்கு பதிலா 7ன்னு சொல்லியிருந்தா எனக்கு என்ன இருக்கும் எனக்கு 21ல இருந்து 7 போனா 14. சோ இதே மாதிரிதான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அகோ அப்படின்னு சொல்லி வந்தா என்ன பண்ணணும் எனக்கு மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி 3 years பிஃபோர் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் பிஃபோர் அப்படின்னு வந்தாலும் மைனஸ் பண்ண வேண்டும். இது எல்லாம் எதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும் பிரசன்ட் ஏஜ்ல இருந்து என்ன பண்ணணும் பார்க்க வேண்டும். இந்த 4th பாயிண்ட் உங்களுக்கு ஃபெமிலியரான ஒண்ணுதான். பிகாஸ் நான் இதை வந்து ரேஷியோல சொல்லி கொடுத்துருக்கேன். the ratio the ages in the ratio a is to b. ஓகேவா? ரெண்டு பேர்த்துக்குள்ளத a is to b ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எழுத்துல என்ன பண்ணுவேன் வேரியபிள் வச்சு எழுதுவேன். அதான் ax bx அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம் எழுதியிருக்கோம். ஓகேவா? if the current age is x then 1/9 of the age is x divided by n. இதெல்லாம் பேசிக்கான ஒண்ணு இருந்தாலும் உனக்கு என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ரீகால் பண்றேன். ஓகேவா? ரிமெம்பர் பண்றேன். ஓகேவா? அப்ப எக்ஸுக்கு பதிலா 21, எண்ணுக்கு பதிலா நான் 7ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எண்ணுக்கு பதிலா என்ன பண்ண போறேன் 7ன்னு சப்ஸ்டிட் பண்ண போறேன். அப்ப x டிவைடட் பை என்னது 7. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 3 years. அதாவது 1/7 ஆஃப் ஏஜ் வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? சோ இப்ப அதே இது 1/5 அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் 21 டிவைடட் பை 5 4.2 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏஜை வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா
எனக்கு ஒரு ஹோல் நம்பரா சொல்ல 4.2 இயர்ஸ் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அப்படி 4.2 இயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4.2 இந்த 0.2க்கு நேரம் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா 2 டிவைடட் பை 12. ஓகேவா? சோ 1 இயருக்கு எத்தனை மாசங்கள், 12 மாதங்கள். அப்ப இதையும் இதே படிச்சீங்கன்னா 6. அப்ப 4 1/6 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? புரியுதாமா? சோ இப்படிதான் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டும். இது உங்களுக்கான பேசிக் ஒன். இப்ப கொஸ்டின்ல நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணலாம், ரொம்ப ஈஸியா நீங்க பார்த்தோன்னே அப்ளை பண்ணிடலாம். எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க, A is 2 years older than B. ஓகேவா? A வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 2 years older than B. older அப்படின்னா என்னது, பெரியவங்க. அப்ப A யோட ஏஜ் தெரியாது, B யோட ஏஜ் எனக்கு என்ன பண்ணாது, தெரியாது. எனக்கு யாரு தான் அதிகம், எனக்கு A யோட ஏஜ் தான் அதிகம். சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், B யோட ஏஜ் X ன்னு என்ன பண்ணிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரியாது, ஆனா A யோட வருஷம் ஏஜ் என்ன தெரியும், 2 years older, பெரியவங்க. அப்ப இந்த Xல இருந்து என்ன பண்றேன், 2 வயசை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எனக்கு என்ன கிடைச்சிரும், A யோட ஏஜ் கிடைச்சிரும். அடுத்து என்ன சொல்றாங்க, B is twice as old as. நல்ல வேர்டை கவனிக்கணும். இங்க 2 years older, 2 வருஷம் தான் என்னது பெரியவங்க சொல்றாங்க. ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க, B is twice as old as C. ஓகேவா? இப்படி கொடுத்திருக்காங்க. எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, B is twice as old. அப்போ எனக்கு எந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்குது. அதாவது 2 டைம்ஸ் ஆஃப் என்ன சொல்றாங்க, எனக்கு C யோட ஏஜ் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. எனக்கு தான் B யோட ஏஜ் என்ன தெரியும், X தானே. அப்ப X equal to 2C. அப்ப C யோட வேல்யூ எனக்கு என்னமா கிடைச்சிருக்கு, X divided by 2 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்ப நான் क्वेश्चन சொல்லிருக்கான், if the total age of ABC 21. அப்ப எல்லாத்தையும் என்ன பண்ணிக்க வேண்டியதா, கூட்டி இருக்க வேண்டியதா. இது எல்லாமே என்னதான், எனக்கு பெர்சன்டேஜ் தான். அப்ப x plus 2 x divided by 2 கூட்டினீங்கன்னா 27. அப்ப LCM எடுக்க மொத்த இங்க 2x plus 2x plus 4 plus x is equal to 54. ஓகேவா? சோ இது 4. அப்ப 2 2 4 4 1 5x is equal to 50. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 10 ன்னு சொல்லி கிடைச்சிருக்கு. क्वेश्चनல then how old is B, B யோட ஏஜ் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் B யோட ஏஜ். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, B is equal to 10 years அப்படின்னு என்ன பண்ணிருக்கு, கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஈஸியான क्वेश्चन. ரெண்டே இதெல்லாம் நம்ம டிஃபரண்ட் பண்ணி காமிக்கிறோம். இங்க 2 years older than, 2 வயசு பெரியவங்கன்னு சொல்லியிருக்கான். ஆனா இது என்ன சொல்லியிருக்கான், twice as அப்படின்னா 2 times of C யோட ஏஜ் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேவா? அடுத்து percentage of Samir and Anand in the ratio of 4 என்னது 5:4. ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த ஃபார்முலா யூஸ் ஆகுது, 4th ஃபார்முலா யூஸ் ஆகுது. சோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன், சமீர 5x ன்னு வச்சுக்கிறேன், ஆனந்த் என்னன்னு வச்சுக்கிறேன், நான் 4x ன்னு வச்சுக்கிறேன். 3 years hence என்னது, எனக்கு ஆட் பண்ணணும். the ratio of their ages will become 11:9. ஓகேவா? அப்ப 3 வருஷத்துக்கு. ஓகேவா? எனக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா their ages become, their என்னது 2 பேர்த்தோட ஏஜ் எனக்கு என்ன ஆயிருது 3 வருஷத்துக்கு அப்புறம். அப்ப 5x ல இருந்து ஒரு 3 ஆட் பண்றேன், 4x ல இருந்து என்ன பண்றேன், ஒரு 3 ஆட் பண்றேன். இப்படி பண்ணதுனால எனக்கு என்ன ஆகுது, 11 divided by 9 சொல்லி மாறுது. அப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 5x plus 27 44x plus 33. ஓகேவா? சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், 50 45 27 44 தானே, 44x plus 33. அப்ப இது இந்த சைடு மைனஸ், இது அந்த சைடு போனா மைனஸ். அப்ப x is equal to என்ன கிடைச்சிருக்கு, r. ஓகேவா? x ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு, r. what is the present age in years, ஆனந்தோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஓகேவா? present age ஆனந்துக்கு என்னமா வச்சிருக்கோம், நம்ம 4x ன்னு வச்சிருக்கோம். x க்கு பதிலா 6. அப்ப 4 × 6 24. so my answer என்னது, 24 is the right answer. அடுத்த क्वेश्चन, at present. ஓகேவா? நல்ல வேர்டு கவனி, at present கமா போட்டுருக்கான். the ratio between the age of Arun and Deepak. அப்ப இது என்னது, present ஏஜ்க்கான ரேஷியோ. அப்ப அருண் என்னன்னு வச்சுக்கிறேன் 4x, தீபக் என்னன்னு வச்சுக்கிறேன் 3x.
ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஆஃப்டர் என்ன பண்ணணும் பிளஸ் எத்தனை வருஷத்தை ஆட் பண்ணணும் 6 இயர்ஸ் அருண் ஏஜ் வில் கம் ஓகேவா இங்க நல்ல வேர்டு கவனி ஆஃப்டர் 6 இயர்ஸ் அருண் ஏஜ் வில் பி 26 அப்ப எனக்கு அருணோட ஏஜ் மட்டும் தான் சொல்லியிருக்கான் 6 வருஷத்தை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க எனக்கு பிரசன்ட் ஏஜ் 4x 6 வருஷத்துக்கு அப்புறம்ங்கிறதுனால 6 ஆட் பண்ணதுனால எனக்கு என்ன ஆகுது 26 அப்ப 4x = 20 அப்ப x ஓட வேல்யூ என்னது 5 क्वेश्चनல வாட் இஸ் த தீபக் அட் பிரசன்ட் அப்ப பிரசன்ட் தீபக்கோட என்னது 3x அப்ப 3 × 5 15 ஓகேவா ஓகே சோ அடுத்த क्वेश्चन நல்ல வேர்ட் கவனிக்கணும் சச்சின் இஸ் younger than ராகுல் by 7 years ஓகேவா சச்சினா யங்கரா இருக்கா யார கம்பேர் பண்ணத்துல ராகுல கம்பேர் பண்ணத்துல 7 வயசு கம்மி ஓகேவா சோ அப்ப எனக்கு ராகுலோட ஏஜ் தெரியாதனால அதை x ன்னு வச்சுக்கிறேன் இதுல இருந்து ஒரு 7 இயர்ஸா மைனஸ் பண்றேன் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் சச்சினோட ஏஜ் எனக்கு என்னமா இருக்கும் ராகுல்ல இருந்து 7 வயசை கழிக்கிறேன் ஏன்னா எனக்கு யாரு சச்சின்ங்கிறவ சின்ன பையன் ராகுலை விட ஓகேவா அதனால இப்படி எழுதிக்கிறேன் if their ages are in the respective ratio 7:9 ஓகேவா சோ அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன் இது என்ன எழுதியாச்சு இதுதான் பிரசன்ட் இதுவும் பிரசன்ட் தான் இதோட ரேஷியோ என்ன கொடுத்திருக்கான் 7/9 அப்ப நான் எப்படி எழுதிக்கிறேன் x - 7 = 7/9 அப்ப இதோட ரேஷியோ தானே எனக்கு 7/9 அப்ப இதுக்கு ஈக்குவலா தானே இருக்க போகுது 7/9 இருக்க போகுது அப்ப 9x = 7x - 49 ஓகேவா கரெக்ட் தானே சச்சின் இஸ் younger than ராகுல் by 7 years 7:9 9x 7x சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 49 = 7x - 9x ல வந்துரும் சோ மாறுதே சச்சின் இஸ் younger than ராகுல் by 7 years 7 வயசு கம்மி if their ages are in the respective ratio 7 ஓ ரைட் நம்ம சொதப்பிட்டோம் பாத்தீங்களா ஓகேவா இங்க என்ன கொடுத்திருக்காங்க 7:9 ஓகேவா எனக்கு ரேஷியோ ரெண்டு பேத்துக்குள்ளது என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க எனக்கு அப்ப யார் 7ங்கிறது சிறுசு 9ங்கிறது பெருசு அப்ப 7 யாருக்கு உள்ளது சச்சினுக்கு உள்ளது 9 யாருக்கு உள்ளது ராகுலுக்கு உள்ளது ஓகேவா எப்படி மாத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க அப்ப ராகுலுக்கு நேரா நான் 9 போடணும் இங்க என்ன பண்ணணும் 7 போட வேண்டும் ஓகேவா சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 7x = 9x - 63 ஓகேவா அப்ப 2x = எனக்கு 63 அப்ப x = 31.5 இயர்ஸ் அதாவது 31 வருடம் அரை வருடம் 31 மாசம் ஓகேவா சோ அப்ப how old is சச்சின் ஓகேவா எனக்கு கேட்டிருக்கா சச்சினோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்கான் அப்ப x க்கு பதிலா 31.5 ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணலாம் எனக்கு இதுல இருந்து என்ன பண்றேன் ஒரு 7 மைனஸ் பண்றேன் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 24 வயசு இது எப்படி எழுதிக்கலாம் 24 1/2 49/2 ஓகேவா எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் என்னோட ஆன்சர் என்னது 24.5 years ஓகேவா next question a man is 24 years older than his son ஓகேவா சோ அப்ப யாரு சின்னவங்க ஆப்வியஸா எனக்கு நல்லாவே தெரியும் எப்பவுமே சன்னோட வயசு தான் இருக்கும் எனக்கு சிறுசா இருக்கும் அப்ப சன்னோட ஏஜ் எக்ஸ்னா மேனோட ஏஜ் எனக்கு என்ன இருக்கும் ஓல்டர்னா பெரியவங்க அப்ப x + 24 in 2 years his age will be twice the age of his son ஓகேவா நல்ல வேர்டு கவனி ஓகேவா இதுல இருந்து இதோட என்ன பண்ணணும் வேர்டை கவனிக்கணும் in 2 years 2 வருஷத்துல மேனோட ஏஜ் எப்படி ஆயிரும்னு பாத்தீங்கன்னா twice the age of his son ஓகேவா அப்ப எனக்கு என்ன சொல்லிருக்கான் 2 வருஷத்துல அப்ப 2 வருஷத்துல மேனோட ஏஜும் 2 வயசு கூடி இருக்கும் சன்னோட ஏஜும் 2 வயசு கூடி இருக்கும் ஓகேவா அதுதான் எனக்கு சொல்லியிருக்கான் அப்ப எனக்கு எங்க இருக்கு மேன் இது வந்து என்னது எனக்கு பிரசன்டேஜ் இது ரெண்டுமே என்னது பிரசன்ட்
பிரசன்ட்ல இருந்து 2 வயசு கூட்டுறேன். அப்ப எக்ஸ் பிளஸ் 24 இதுல 2 வயசை கூட்டுறேன். இப்படி கூட்டதுனால எப்படி இருக்குமா, ட்வைஸ் என்னதுமா 2 டைம்ஸ் ஆஃப் சன்னோட ஏஜ். அப்ப சன்னோட ஏஜும் என்ன ஆகுது 2 வயசை கூட்ட வேண்டும். அப்ப எக்ஸ் பிளஸ் 2. அப்ப எக்ஸ் பிளஸ் 26 ஈக்குவல் டு 2x பிளஸ் 4. அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னமா கிடைச்சிருக்கு 22. கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், the present age of his son. அப்ப இதுதான் present age of his son. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு 22. so answer for this question எனக்கு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 22 is the right answer. Next question. The sum of the present age of father and his son is 60 years. ஓகேவா, நல்ல வேர்டை கவனிக்கணும். எனக்கு sum of the present age of father and his son. ஓகேவா, அப்ப present ageனா எனக்கு தெரியாது, ரெண்டு பேர் ஏஜ்லயுமே தெரியாது. ஆனா ஃபாதரோட ஏஜையும் சன்னோட ஏஜையும் கூப்பிட்டீங்கன்னா 60. 6 years ஆகும். நல்ல வேர்டை கவனிக்கணும். 6 years ஆகும். அகோன என்ன பண்ணணும், மைனஸ் father's age was 5 times the age of son. ஓகேவா, அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாத ஏஜ் 2. ஓகேவா, அப்ப ரெண்டையுமே நான் வேற வேற வேரியபிள் வைக்கணும். நான் ஃபாதரோட ஏஜ் என்ன வச்சுக்கிறேன் எக்ஸ், சன்னோட ஏஜ் என்ன வச்சுக்கிறேன் ஒய். இது ரெண்டையும் கூட்டினாதான் எனக்கு என்ன கிடைக்கும் 60. இது எதோட இது பிரசண்ட நான் ஆட் பண்ணா. ஓகேவா, இப்ப நல்லா கொஸ்டினை கவனிங்க. 6 years ஆகும் கமா. அப்ப இந்த 6 years ஆகும் ஃபாதருக்கும் பொருந்தும் சன்னுக்கும் பொருந்தும். அப்ப எப்படி எழுதுறேன், ஃபாதர் ஏஜ் அப்ப எனக்கு பிரசன்ட் ஏஜ் எக்ஸ் ஃபாதருக்கு, அதுல இருந்து 6 வருஷம் கழிச்சோம்னா 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாதர் ஏஜ் கிடைச்சிச்சு. இது எப்படி இருக்குமா 5 டைம்ஸ் என்னது 5 மல்டிபிள் the age of the son. அப்ப சன்னுக்கும் என்ன பண்ணணும் 6 வருஷத்தை என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்ப சன்னோட ஏஜ் என்ன வச்சுக்கிறேன் ஒய், இதுல இருந்து என்ன பண்ண போறேன் 6 மைனஸ் பண்ண போறேன். அப்ப எப்படி ஆகுது எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு 5y minus 30. ஓகேவா, சோ அப்ப எப்படி எழுதிக்கிறேன் சொல்லி பாத்தீங்கன்னா x minus 5y equal to minus 24. அப்ப இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப x plus y is equal to 60, x minus 5y is equal to minus 24. அப்ப சைனை மாத்துறேன். ஓகேவா, கேன்சல். 6y is equal to 84. அப்ப எனக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 14 சொல்லி கிடைச்சிருக்கு. ஒய்ங்கிறது தான் எனக்கு பிரசன்டேஜ் ஆஃப் சன்னு. ஓகேவா, அப்ப எனக்கு இது 14 இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு இது என்ன இருக்கும் 46. யாரோட ஏஜ் ஃபாதரோட ஏஜ். இது ரெண்டையும் கூட்டாதான் எனக்கு என்ன கிடைக்கும் 60. கொஸ்டின்ல ஆஃப்டர் 6 years சன் வில் பி, எனக்கு பிரசன்டேஜ் 14, ஆஃப்டர் என்ன சொல்லியிருக்கேன் பிளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப 14 பிளஸ் 6 எனக்கு 20. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாதர் இஸ் ஏஜ் 3 times more than his son ரோனித். ஓகேவா, நல்ல வேர்டை கவனிங்க. ஃபாதர் ஏஜ் இஸ் 3 times more. இந்த வேர்டே இதுல தான் இருக்கு. 3 times more அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னா 3 times அப்படின்னா 3 இன்ட்டு அங்க என்ன இருக்கும் அப்படின்னு. ஆனா இங்க 3 times more. ஓகேவா, அப்ப என்ன பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த 3யோட என்ன பண்ணிக்கணும் பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கணும். அப்ப 5 times more என்ன பண்ணிக்கணும் 5யோட 1 ஆட் பண்ணிக்கணும். எத்தனை டைம்ஸ் மோர் அப்படின்னு சொல்றாங்களோ அதோட என்ன பண்ணிக்கோங்க 1 ஆட் பண்ணிக்கோங்க. இங்க 3 times more அப்படிங்கிறதுனால பிளஸ் 1 என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப இது எப்படி மாறிச்சு, ஃபாதர் இஸ் 4 times his son ரோனித். ஓகேவா, சோ அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் ரோனித்தோட ஏஜ எக்ஸ் வச்சுக்கிறேன். அப்போ ஃபாதர் ஏஜ் என்ன இருக்கும் 3 times மோர்ன்றதுனால எனக்கு பிளஸ் 1 பண்ண, அப்போ 4 times ஆஃப் ரோனித். அப்ப இது என்ன வச்சுக்கிறேன் 4x. அடுத்து ஆஃப்டர் 8 years, ஆஃப்டர் என்ன பண்ணணும் பிளஸ் பண்ணணும். he would be, ஹீனா யாரோடது ஃபாதரோடது. ஓகேவா, அப்ப 4xங்கிறது பிரசன்ட், 8 வருஷத்துக்கு அப்புறம்ங்கிறதுனால 8 ஆட் பண்ணிக்கிட்டேன். will be அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிக்கிட்டேன் ஈக்குவல் டு half times. halfனா என்ன பண்ணணும் எனக்கு அரை. ஓகேவா, half times of ரோனித் ஏஜ். எனக்கு ரோனித்தோட பிரசன்டேஜ் தான் எக்ஸ், ஆனா இங்க கொடுத்துருக்குது ஆஃப்டர் 8 years. அப்ப x plus 8.
அப்ப 8x plus 16 equal to இந்த 2 எங்கிட்ட மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஓகேவா x plus 8 ஓகேவா கரெக்ட் தானே 16 8 father is aged 3 times more than his Ronit okay 4x after 8 years he would be 2 and half ஓகேவா he would be 2 and half அப்படினா என்னது 2 1/2 ஓகேவா சோ அப்ப 5/2 இங்க பாருங்க 2 1/2 எப்படி எழுதுவோம் 5/2 ன்னு எழுதுவோம் ஓகேவா சோ அப்ப இங்க 5/2 அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் இங்க 8x plus 16 5x plus எனக்கு 40 ஓகேவா அப்ப 3x equal to 24 அப்ப x ஓட ஏஜ் என்னமா கிடைச்சிருக்கு 8 क्वेश्चनல bro ஓகே ப்ரோ நான் அந்த ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே நான் எதுவுமே பண்ணலையே ஓகே சோ அப்ப எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க ஆஃப்டர் 8 இயர்ஸ் ஓகேவா சோ ஆஃப்டர் ஃபர்தர் 8 இயர்ஸ் நல்ல வேர்டை கவனிக்க வேண்டும் ஓகேவா ஆஃப்டர் ஃபர்தர் 8 இயர்ஸ் how many times would be ரோனித் ஏஜ் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்ப எனக்கு பெர்சன்டேஜ் என்ன இருக்கு ரோனித்தோடது 8 இங்க என்ன கிடைக்கு 32 ஓகேவா சோ எனக்கு क्वेश्चन என்ன சொல்லிருக்கான் ஆஃப்டர் ஃபர்தர் 8 இயர்ஸ் அப்ப ஆல்ரெடி எனக்கு 8 வருஷம் ஓகேவா அப்ப இங்கேயே ஒரு 8 வருஷம் ஃபர்தர் ஒரு 8 இயர்ஸ்னா இங்க ஒரு 8 இங்க ஒரு 8 அப்ப இங்க 24 இங்க 44 how many times would be ரோனித் ஏஜ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது இருக்குது ஓகேவா சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம் 44 டிவைடட் பை 24 இங்க 3 இங்க என்ன பண்ணோம் 5.5 ஓகேவா சாரி மக்களே சாரி நம்மளுக்கு இதுதான பிரசன்ட் ஆஃப்டர் ஃபர்தர் 8 இயர்ஸ்னா எப்பவுமே நம்ம பிரசன்டேஜ்ல இருந்து தானே பார்ப்போம் ஓகேவா எப்பவுமே என்ன பண்ணுவோம் பிரசன்டேஜ்ல இருந்து தான் பார்ப்போம் சோ அப்ப ஒரு 8 வயசு தான் என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா ஆட் பண்ணணும் இங்க அடிச்சீங்கன்னா 16 இங்க அடிச்சீங்கன்னா 40 ஓகேவா அப்ப 40 டிவைடட் பை 16 how many times இருக்கும் இது அடிச்சீங்கன்னா 2 இது அடிச்சீங்கன்னா 5 அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 2.5 டைம்ஸ் தான் ஓகேவா சோ எனக்கு இந்த क्वेश्चन நான் செய்யாம என்ன பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா 2.5 தான் எனக்கு ஆன்சர் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கிறார் எப்பனாலுமே பாருங்களேன் ஆஃப்டர் 8 இயர்ஸ்னா சன்னுக்கும் 8 வயசு கூடும் ஃபாதருக்கு 8 வயசு கூடும் அப்ப இன்னொரு ஃபர்தர் 8 வயசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சன்னுக்கும் கூடும் எனக்கு ஃபாதருக்கு கூடும் இப்படியே கூடிக்கிட்டே தானே போகும் அப்ப எனக்கு டிஃபரன்ஸ் அதாவது எத்தனை டைம்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 2.5 டைம்ஸ் தான் லாஸ்ட் வர எத்தனை ஃபர்தர் 8 இயர்ஸ்னாலும் எனக்கு என்னதான் கிடைக்கும் 2.5 இயர்ஸ் தான் கிடைக்கும் ஓகேவா இதுதானே இப்ப பார்த்தோம் எஸ் ஓகே சோ மீதி சம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா நாளைக்கு லைவ்ல உங்களுக்கு எடுத்துட்டு வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா சொல்லித்தரேன் இப்ப நம்ம கத்துக்கிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 times more அப்படின்னு பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நான் 2 ஓட 1 கூட்டி நான் 3 ன்னு எடுத்துக்கணும் அதே 2 years older அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் வெறும் 2 years மட்டும் தான் என்ன பண்ணணும் ஆட் பண்ண வேண்டும் ஆஃப்டர்னாலும் ஹென்ஸ்னாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் நான் என்ன பண்ணணும் ஆட் பண்ண வேண்டும் அதே பிஃபோர்னாலும் அகோனாலும் நான் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ண வேண்டும் 1/4 of percentage of எனக்கு something x அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் percentage என்ன பண்ணணும் 4 ஆல டிவைட் பண்ண வேண்டும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन அந்த வீடியோ கீழ என்ன பண்ணுங்கன்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம் சோ நாளைக்கு உங்களுக்கு லைவ் கிளாसेस இருக்கும் இன்னைக்கு டைம் சேஞ்ச் ஆனதால நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இது ரெக்கார்டா எடுத்துட்டேன் சோ கிளாஸை மிஸ் பண்ண கூடாது அப்படினு நான் வந்து வீடியோ ப்ரொவைட் பண்ணிட்டேன் நீங்களும் அதே மாதிரி டெய்லியுமே மிஸ் பண்ணாம படிங்க தேங்க்யூ ஆல்